வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வந்து தீபாவளி பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தேங்குழலும் முள்ளு முறுக்கும் பண்ண போறோம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. நான் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்க. அரும்பரும்பா பார்க்கவே நல்லா இருக்கு. இதுவும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்க. ரெண்டுமே வந்து இந்த கல்யாண சீர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதுக்கான மாவு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுல பர்ஃபெக்டா இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அளவுகள் வந்து நான் இப்ப சொல்றேன். தேங்குழல் பண்றதுக்கு 4 கப்பு மாவு பச்சரிசி, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு ஒரு துணியில நிழல்லையே வந்து நல்லா காய வச்சுக்கணும். 1 கப்பு வெள்ளை உளுந்து நல்லா உருட்டு உளுந்து எடுத்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அரிசியை காய வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்தோட சேர்த்து நம்ம மிஷின்ல கொடுத்தும் அரைச்சிக்கலாம், இல்ல மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனா அரைக்கணும். அதை வந்து மாவை சலிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சிருக்கிற மாவு தான் இது. முள்ளு முறுக்குக்கு வந்து 4 கப்பு மாவு பச்சரிசி, அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு ஒரு துணியில நல்லா நிழல்லையே காய வச்சுக்கணும். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, அது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 கப்பு வறுத்த பாசிப்பருப்பும் 1 கப்பு வறுத்த கடலைப்பருப்பும் இந்த காஞ்சிருக்கிற அரிசியோட சேர்த்து ஒரு 4 ஏலக்காயும் அதுல போட்டு மிஷின்ல கொடுத்தோ அல்லது மிக்சிலையோ நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சிருக்கிற மாவு தான் இது. இந்த மாதிரி ஏலக்காய் போட்டு நம்ம அரைக்கும் போது நம்ம கல்யாணத்துல எல்லாம் சீர் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முறுக்கு எல்லாம் பண்ணும்போது வாசனைக்காக நம்ம எள்ளு, ஜீரகம், ஓமம் நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முள்ளு முறுக்குல வந்து ஜீரகம் சேர்த்து பண்ணலான் இருக்கேன். தேங்குழல்ல வந்து கருப்பு எள்ளு போட்டு பண்ணலான் இருக்கேன். பெருங்காயம் நல்லா வாசனையா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு கட்டி பெருங்காயத்தை தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். அதை நல்லா கரைச்சி விட்டு அந்த தண்ணியை வந்து நான் அதுல சேர்த்துக்க போறேன். முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக வெண்ணெய் அல்லது நெய் இல்ல எண்ணெயை நல்லா சூடா காய்ச்சி விட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெண்ணெய் சேர்க்க போறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்குழலுக்கு எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். தேங்குழல் மாவு பிசைறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாம்பாளமோ அல்லது ஒரு பிளேட்டோ நம்ம எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்குழல் மாவு இதை நம்ம சேர்த்துப்போம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர், பெருங்காயத்தை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துப்போம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த வெண்ணெய் வந்து நம்ம மாவுல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கையால் அப்படி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம சேர்த்துருக்கிற வெண்ணெயும் உப்பு எல்லாமே வந்து ஈவனா மொத்த மாவுல மிக்ஸ் ஆகும். பாருங்க, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்கிறதுக்கு வரணும். நம்ம உதுத்து விட்டோம்னா உதறணும். அப்போதான் நம்ம இதில் வெண்ணெய் வந்து கரெக்டாக சேர்த்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படி தெளித்து விட்டு நம்ம இந்த மாவை வந்து சாஃப்டாக நல்லா பசைஞ்சுக்கணும். நமக்கு அப்போ தான் புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாமல் நல்லா அப்படி விட்டு போகாமல் கரெக்டாக வரும். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நான் முறுக்கு ப்ரெஸ் எடுத்துட்டு இருக்கேன். தேங்குழல் அச்சு இதுதான் நான் போட போறேன். வந்து லேசா எண்ணெயை தடவி வச்சிருக்கேன், மாவு ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை நம்ம இந்த முறுக்கு ப்ரெஸ்ல சேர்த்துடலாம். இப்போ முறுக்கு ப்ரெஸ்ஸை நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிப்போம். முறுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி ஏதாவது எடுத்துக்கோங்க. அது நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நம்ம அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். நான் ரவுண்டா பொழிகிறேன், கொஞ்சம் மீடியம் சைஸ், ரொம்ப பெருசா இல்லாம. முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஸ்டவ்ல கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் வந்து கரெக்டா பதமா சூடாயிருக்கு. நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற முறுக்கை எண்ணெயில போட்டுருவோம். எண்ணெய் கொள்ற அளவுக்கு எத்தனை போட முடியுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 முறுக்கு போடுறேன். இப்போ உடனே திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ முறுக்கை திருப்பி விட்டுருவோம். இப்போ பாருங்க, ஃபுல்லா ஓசையெல்லாம் அடங்கியாச்சு. இப்போ இந்த முறுக்கை வந்து நல்ல எண்ணெயை வடிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சாதான் முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். தேங்குழல் பாருங்க நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ முள்ளு முறுக்குக்கு நம்ம மாவை பசஞ்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம முள்ளு முறுக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துப்போம். இந்த மாவில் வந்து நம்ம ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஜீரகத்தை அப்படியே போடாமல் இப்படி உள்ளங்கையில் போட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த முள்ளு முறுக்குக்கு நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா,
அதனால் இதில் வந்து உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். பாருங்கள், நான் அது 1/4 டீஸ்பூன், இது இதில் பாதி, அதாவது 1/8 டீஸ்பூன் தான் உப்பு போடுறேன். அதான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் வந்து நம்ம பெருங்காயம் நம்ம சேர்க்க மாட்டோம். நல்லா பிசைஞ்சுப்போம். இந்த வெண்ணெய் வந்து ஃபுல்லாக எல்லா மாவுலையும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்யாண சீர் பட்சணத்தெல்லாம் வந்து இந்த முள்ளு முறுக்கு இதே மாதிரி தான் செய்வாங்க. சீர் முறுக்கு அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் நல்ல பெருசு பெருசாக செய்வாங்க. நம்ம வீட்டில் அப்படிங்கிற குட்டி குட்டியாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் மாவு வந்து அரைக்கிற பிசைகிற மெத்தட் எல்லாமே சேம் தான். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இப்படி பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும், உதிர்த்து விட்டா உதறணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முள்ளு முறுக்குக்கு பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. முள்ளு முறுக்கு பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டார் அச்சு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம பிசைஞ்ச மாவு இதில் ஃபில் பண்ணிடுவோம். முறுக்கு அச்சை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அரிக்கரண்டியில் முள்ளு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாக பெருசாக நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு புழிஞ்சிருக்கேன். கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். இந்த கடாயில் எத்தனை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒன்றுனா திருப்பி விட்டுருவோம். இந்த ஓசை ஃபுல்லாக அடக்கிற வரைக்கும் 2 சைடும் நம்ம திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஓசை அடங்கியாச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். நல்லா அப்படி வடிகரண்டியில் எடுத்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிய விட்டுருவோம். இப்போ இந்த பவுலில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துப்போம். இன்னைக்கு தீபாவளி பட்சணம் முறுமுறுன்னு தேங்குழல் முள்ளு முறுக்கு ரெடி. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்கள், நான் நொறுக்கி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா நொறுங்கிடுச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம முள்ளு முறுக்கு பார்த்துருவோம். இதுவும் பாருங்கள், அருமையாக அழகாக வந்திருக்கு. அப்படியே அரும்பா சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இதுவும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. பாருங்கள், பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாசி பருப்பு வாசனையோட ரொம்பவே அருமையாக இருந்தது. இப்போ நம்ம தேங்குழலையும் முள்ளு முறுக்கி ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்குழலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமைங்க, நல்லா மொறுன்னு அப்படியே வாயில கரையுது. நல்லா உளுந்து வாசனையோட அருமையாக இருக்கு. அடுத்தது நம்ம முள்ளு முறுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மொறுன்னு நல்லா வாசனையா அப்படியே வாயில போட்டதுமே கரையுது. நல்லா இந்த பாசி பருப்பு கடலை பருப்பு வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. தேங்குழல் முள்ளு முறுக்கு ரெண்டுமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தீபாவளிக்கு நீங்க பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.